சிஎஸ்சி நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஎஸ்சி போர்ட்டல் மூலமா ஒரு நியூ வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஸ்டாண்டலோன் ஓடி மட்டும் ரினியூ பண்ண போறோம். அதாவது வண்டி ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வண்டி கொடுக்கும்போதே பண்டிலா 1 இயர் ஓடி, 1 வருஷத்துக்கான ஓன் டேமேஜ் ப்ளஸ் 3 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கான தேர்ட் பார்ட்டி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து புது வண்டியோட நார்ம்ஸ், கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கொடுப்பாங்க. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா, 2வது வருஷத்துல இருந்து ஓடி மட்டும் ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சிஎஸ்சி போர்ட்டல்லே ஓடி மட்டும் ரினியூ பண்ணுற ஃபெசிலிட்டி நிறைய இன்சூரன்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ உங்கள் சிஎஸ்சி போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஎஸ்சி போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறமா இன்சூரன்ஸ்னு ஒரு செக்டர் இருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எதுலனாலும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எந்த இன்சூரன்ஸ்லனாலும் ட்ரை பண்ணலாம். நான் இப்போது இந்த கிளைண்ட்டுக்கு ஸ்டேட் பேங்க்கில் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, நிறையா லாகின்ல நான் செக் பண்ணி பார்த்தேன், நிறைய கம்பெனியில் செக் பண்ணி பார்த்தேன். ஸ்டேட் பேங்கோட ரேட்ஸ் வந்து காம்படிட்டிவாக இருந்தது அண்ட் கிளைண்ட்டுமே ஓகே சொன்னாங்க. ஏன்னா மற்ற ரேட்ஸை விட எது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ண முடிஞ்சால் பெட்டர், கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், மூட்டை தேர்ட் பார்ட்டி இல்லை காம்ப்ரிஹென்சிவில் எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே அது உங்களுக்கு இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வழக்கம் போல் லாகின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டேட் பேங்க் ஜென்ரல் இன்சூரன்ஸ் டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வீலர் ஸ்டாண்டலோன் ஓடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ யாருக்கு எடுக்கிறீங்க, இண்டிவிஜுவலாக ரோல் ஓவர், அதாவது பழைய பாலிசி எக்ஸ்பைரி ஆகாது அப்படின்னால ரோல் ஓவர் தான், ரெகுலர் சீரீஸ். நீங்கள் இந்த இடத்துல கஸ்டமர் வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பழைய பாலிசி புது பாலிசியாக இருக்கிற பட்சத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்காது, நீங்கள் தான் கிளைண்ட்டை கேட்டு வாங்கணும். ஏன்னா பழைய பாலிசி டாக்குமெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது. ஸோ நம்ம கேட்டு வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் கிளைண்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவங்களோட வெஹிக்கிள் மாடல் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. சில சமயம் இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வெஹிக்கிள் மாடல்ஸு. ஆனால் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, மேனுஃபேக்சரிங் இயர், ரெஜிஸ்ட்ரேஷன் சிட்டி, ஆக்டிவ் பாலிசி என்ன பாலிசி, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஒரு நிமிஷம் நான் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இப்போது அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், கரண்ட் பாலிசி என்ன பாலிசி, அந்த பாலிசி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறீங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓன் டேமேஜ் எவ்வளோ ஐடிவி வேல்யூ மேக்ஸிமம் நீங்கள் போடலாம் அப்படிங்கிறது இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். லாஸ்ட் 5 டிஜிட் ஆஃப் சேசஸ் நம்பர் வந்து கேட்கும். ஸோ இந்த சேசஸ் நம்பர் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். நம்ம இப்போ சேசஸ் நம்பர் கொடுத்து வெரிஃபை கொடுத்துட்டோம். ஐடிவி இன்ஷூ டிக்ளேர் வேல்யூ நம்ம கிளைண்ட்டுக்கு சொன்னோம். கிளைண்ட் வந்து மேக்ஸிமம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1,82,400 போட்டிருக்கோம். அதே மாதிரி ஜீரோ டிப்ரிசியேஷன் இருக்குது. கிளைண்ட் ஜீரோ டிப்ரிசியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பிரேக்கப் பாருங்கள், நீங்கள் பிரேக்கப் பார்க்கலாம். ஸோ கிராஸ் ப்ரீமியம் 2,297. அதே மாதிரி ஓன் டேமேஜ் பேசிக் வந்து உங்களுக்கு இதில் 1,308. இதில் டிப்ரிசியேஷன் இருக்குது, ரீஇம்பர்ஸ்மெண்ட் அது வந்து 638 ருபீஸ் அடிஷ்னல். ஸோ நெட் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 1,947. அதுக்கு ஜிஎஸ்டி ஆடட் 350 ருபீஸு. ஸோ ஃபைனலாக கிளைண்ட்டுக்கு 2,297 ருபீஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது இருக்கிறதுலே கிளைண்ட்டுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ கிளைண்ட் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இதில் ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ கிளைண்ட்டோட பேன் நம்பர் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எஸ் கொடுக்கலாம், இல்லை நோ கொடுத்தாலும் ஓகே. பேன் நம்பர் ஷேர் பண்ணல அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கணும். கிளைண்ட்டோட ஆதார் நம்பர், ஆதார் கார்டு காப்பி, அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பழைய இன்சூரன்ஸ் காப்பி,
அதே மாதிரி அவங்களோட ஆர்சி புக் காப்பி இது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு தான் இதில் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் நாமினி டீட்டெயில்ஸும் கேட்கும். ஸோ நாமினியுமே நம்ம என்ட்ரு பண்ணணும். சில சமயம் இதில் ஆட்டோ பாப்புலேட் ஆயிரும் கிளையண்டோட டீட்டெயில்ஸ். அது சென்ட்ரல் ரெக்கார்டில் இருக்கிற பட்சத்தில் ஆட்டோ பாப்புலேட் ஆகலைன்னா நம்ம தான் மேனுவலாக என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் இப்போ கிளையண்டோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுறேன். அது அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸுங்கிறனால நான் இந்த டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்த ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம கிளையண்டோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி நாமினி டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நாமினியோட நேம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அட்ரஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ அட்ரஸில் ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் அலோவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு வந்து உங்களுக்கு நேவிகேட் ஆயிரும். எதுவும் எரர் இல்லாத பட்சத்தில் அடுத்த ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக நேவிகேட் ஆகி கிளையண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கிளையண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி கம்ப்ளீட் CKYCங்கிற லிங்க் வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி கோட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக போகும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப இதில் போகும். ஸோ இதில் வந்து நீங்கள் 3 விதமாக பண்ணலாம். CKYC நம்பர் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா CKYC நம்பரும் டேட் ஆஃப் பர்த் போட்டு இதில் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேன் வச்சு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆதார் வச்சு ட்ரை பண்ணலாம். நான் கிளையண்டோட ஆதார் வச்சு ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்தரா. நான் இப்போ கிளையண்டோட ஆதார் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணேன். பேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணேன். ஸோ என்டர் பண்ணிட்டு இப்போ KYC வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ ஃபார் ப்ரொவைடிங் KYC டாக்குமெண்ட்ஸ்னு வந்துருச்சு. ஸோ நான் இப்போ பேக் டு ஜேர்னின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பேக் டு ஜேர்னி கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஒரிஜினல் டேஷ்போர்டுக்கு வந்து நமக்கு ஸ்க்ரீன் நேவிகேட் ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ ஒரிஜினல் டேஷ்போர்டுக்கு நேவிகேட் ஆனது நான் உங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ ஒரிஜினல் டேஷ்போர்டில் எவ்வளோ ப்ரீமியம் ஆகுது, உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஆர் கேப்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி மே நவ் ப்ரொசீட் வித் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CKYC ஆப்ஷன் போயிடுச்சு. பேமெண்ட் கேட்வே நமக்கு சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ நீங்கள் உங்கள் வேலெட்டில் கரெக்டான அமௌண்ட் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா உங்கள் வேலெட்டில் அடிஷ்னலாக ஒரு 100-200 இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வேலெட்டில் ப்ரீவியஸாக போயிட்டு இதுக்கான சஃபிஷியன்ட் அமௌண்ட் தேவையான அமௌண்ட் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்து இதை ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அங்கே வேலெட்டில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு என்னோட பேமெண்ட் கேட்வேல வெரிஃபை பண்ணிட்டேன். பேமெண்ட் கேட்வேல எனஃப் பேலன்ஸ் இருக்கிறத வெரிஃபை பண்ணிட்டேன். அதே சமயம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் இந்த பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ மேக் பேமெண்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ இது நம்ம வேலெட்லேருந்து டிடெக்ட் ஆகும். பாருங்கள் உங்கள் வேலெட்டில் 1875 rupees டிடெக்ட் ஆகுது. ஆனால் பாலிசி அமௌண்ட் வந்து 2297. ஸோ நீங்கள் உங்கள் பாஸ்வேர்ட் கொடுங்க, ஓகே கொடுங்க. நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் வேலெட் பின் கொடுங்க. ஸோ இது ரெண்டையும் பத்திரமா வச்சுருங்க. ஸோ வேலெட் பின் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ பேமெண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிற மெசேஜ் வந்துடுச்சு. நமக்கு பாலிசி ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ பாலிசி ஜென்ரேட் ஆன உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேமெண்ட் முடிஞ்சிட்டு பாலிசி ஜென்ரேட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் சூஸிங் SBI ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு வந்துருச்சு. பாலிசி நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம நிறைய சிசியில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன 2 வீலர் இன்சூரன்ஸ் நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு உங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டியும் உங்களோட ஃபியூ 100 rupees உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நீங்களும் உங்களோட கிளைண்ட்டை நிறைய ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்ககிட்ட ரெஃபரல் கேளுங்க. யார் வீட்லையாச்சும் ஒரு 2 வீலராச்சும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போட சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் and we'll see you next time. Thank you.